அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தின தகவல்களையும், அதுபோக ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வர்றோம். எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்ல அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகம். ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். அதாவது தனியார் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இத வந்து ப்ராப்பரா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்டு டூ பி யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து தனியா ஒரு யூனிவர்சிட்டியா ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்குது. நேக்ல A++ கிரேடு வாங்கின ஒரு தரமான ஒரு பல்கலைக்கழகமா பார்க்கப்படுது. அதுபோக ஒரு மிக பழமையான கல்வி நிறுவனம். பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். அதாவது சில கல்வி நிறுவனங்கள்லாம் லாப நோக்கத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் முழுக்க முழுக்க பெண்களுக்கு வந்து ஒரு சேவை புரியணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமா தான் வந்து நம்மளுக்கு வந்து அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகமா பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்ப இந்த வரக்கூடிய அகடமிக் இயரான 2026-27 அகடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது இங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்ப அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகத்துல சேரணும். நம்ம என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி, அதுல வந்து அட்மிஷன்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்குங்க. அந்த அட்மிஷன்ஸ்ங்கிற டேப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, கிளிக் பண்ணோம்னா, நமக்கு முதல்ல அவங்க என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது, அந்த கோர்ஸஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகம் பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு முக்கியமான கோர்ஸஸ்ங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆர்ட்ஸ் பேஸ்டு கோர்சஸ், சயன்ஸ் பேஸ்டு கோர்சஸ், காமர்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மற்றும் வொகேஷனல் கோர்சஸ். அதாவது முழுக்க முழுக்க ஒரு ஆர்ட்ஸ், சயன்ஸ் மற்றும் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடான கோர்சஸ் தான் இவங்களுக்கு வந்து மெயினா வச்சிருக்கிறாங்க. இது போக இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளும் இன்ஜினியரிங் கல்லூரியும் ஒரு கல்லூரி வந்து மெயின்டைன் பண்றாங்க. இது போக அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கான கல்லூரியும் செயல்பட்டுக்கிட்டு வருதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் கோர்சஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன்ங்கிறது தான் ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய கோர்சஸே இவங்க வந்து 2ஆ நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எய்டட் பேஸ்டு கோர்ஸ். அதாவது நீங்க கம்பேரேட்டிவ்லி ஃபீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப சில கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் படிப்புகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, வருடத்திற்கு 1,00,000 ஃபீஸ், 2,00,000 ஃபீஸ்லாம் சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இங்க நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா, அதிகபட்சமே ஒரு வருஷத்துக்கு வெறும் ரூ. 30,000 வந்து ஃபீஸ் முடியிற மாரிலாம் இருக்குதுங்க. அது மேனேஜ்மென்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்க்கே. ஈவன் எய்டட் கோர்சஸ்லாம் போறோங்கிற பட்சத்தில வெறும் ரூ. 12,000 ரூ. 13,000 வந்து ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து எய்டட் கோர்சஸாவும் பிரிக்கிறாங்க. பிளஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸாவும் பிரிக்கிறாங்க. சில கோர்சஸ் எய்டட் கேட்டகரி கீழ வருது. சில கோர்சஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில வருதுங்க. எய்டட் கோர்சஸ்க்கு கீழ வந்துச்சுன்னா, இன்னும் ரொம்ப நம்மளுக்கு நல்லதுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வந்து படிக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. செல்ஃப் ஃபைனான்சிங் போறப்பயும் செல்ஃப் ஃபைனான்சிங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகபட்ச ஃபீஸே ஒரு ரூ. 30,000 தான் வருது வருஷத்துக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிவ்லி நம்ம வந்து மற்ற கல்லூரிகளோட கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸா பார்க்கப்படுது. 2வது விஷயம் பெண்களுக்குன்னு தனிப்பட்ட யூனிவர்சிட்டிங்கிறப்ப நமக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறாங்க. ரொம்ப வருஷமா பாரம்பரியமா செயல்பட்டுக்கிட்டு வரனால, அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் நல்ல அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களா இருக்கிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு எய்டட் கல்லூரிகள் அப்படின்னு போறப்ப வந்து, அங்க இருக்கவங்க எல்லாமே அரசு பேராசிரியர்களா இருக்கிறப்ப, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் இருக்கிறப்ப, அவங்களோட அனுபவங்கள் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது தியரிட்டிக்கலா இருந்தாலும் சரி, பிராக்டிகலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலை வாங்கி தர விஷயங்களையா இருந்தாலும் சரிங்க. லாங்குவேஜஸ்க்கு முக்கியம் தராங்க. பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குதுங்க. அது மாரி உங்களுக்கு சயின்ஸ் ஓரியன்டடான கோர்ஸஸான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி, ஜூவாலஜி இந்த மாரியான பாடப்பிரிவுகள் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பிகாம், பிபிஏ, பிகாம்ல நெறைய டொமைன்ஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் வரைக்கும் வச்சிருக்காங்க. இது போக நான் வந்து சரி சார் நான் வந்து டிகிரிலாம் படிக்க விரும்பல. நான் வொகேஷனல் கோர்சஸ் மட்டும் படிச்சுக்கிறேன். அப்படின்னா வொகேஷனல் பேஸ்டு கோர்சஸும் வச்சிருக்கிறாங்க. இது மாரி நெறைய கோர்சஸ் இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது. அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகமா பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு வரைக்குமே
சில விஷயங்கள்ல வந்து அவங்க ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய வருஷத்துக்கு உங்களோட அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இத வந்து சரியான முறையில வந்து மாணவிகள் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பெற்றோர்கள் இல்ல சார் நான் வந்து கரெக்ட்டா நான் வந்து பெண்களுக்கு சேஃப்டியான ஒரு கல்லூரியில தான் போடப் போறேன். அதே சமயத்துல ஒரு தரமான பல்கலைக்கழகமாவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேக்ல A++ கிரேட் வாங்குன கல்லூரி. பிளஸ் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்கிறனால தாராளமா நம்பி சேர்க்கலாம். கோயம்புத்தூரோட நகர பகுதியிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாவும் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இப்ப நெறைய கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து வெளிப்புறங்கள்ல தான் இருக்குது. பட் இது வந்து நகரத்தோட நடுப்பகுதியிலேயே வந்து நம்மளுக்கு அவினாசிலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகம்ங்கிறது இருக்குது. உள்ளுக்க வசதிகளுமே சிறப்பான முறையில வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்ல வர்ற விஷயம். ஸோ இந்த மாரி கன்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தின தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.